Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல PGTRB மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கொடுத்திருக்கோம். அப்டேட்டட் சிலபஸ் படி அப்டேட்டட் சிலபஸை கொடுத்திருக்கேன். 10 யூனிட்டுக்கு ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாமே கொடுத்திருக்கேன். அதெல்லாம் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்ல லிங்க் கொடுத்திருக்கேன். கட்டாயம் போய் பாருங்க. இதுல இன்னைக்கு டோபாலஜி நம்மளுடைய நியூ சிலபஸ்ல 3rd யூனிட் டோபாலஜி. நம்ம PGTRBக்காக இது வரைக்கும் டோபாலஜி படிச்சது கிடையாது, புதுசா படிக்க போறோம். இது TN செட்லயும் சரி பாலிடெக்னிக் TRBலயும் ஆல்ரெடி இருக்கு. இப்போ PGTRBக்கும் புதுசா வச்சிருக்காங்க. அது விஷயமா நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்காதுங்கிறதுனால அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது, என்னென்ன மாதிரி ரெடி ஆகணும், என்னென்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது விஷயமா டீட்டெயிலாக சொல்ல போறேன். அதுக்கு முன்னால நீங்க சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த நியூ சிலபஸ்க்கு தேவையான அத்தனை ரெஃபரன்ஸ் புக்ஸையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். PGTRB மேத்ஸுக்கான ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்க இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். என்னுடைய பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் பார்த்துட்டு நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்குது, MCQs பேட்ச் இருக்குது, டெஸ்ட் பேட்ச் இருக்குது. எது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் கட்டாயமாக பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் பார்த்துக்கோங்க. எனக்கு டோபாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் புக்ஸ் ஜேம்ஸ் ஆர் மங்கர்ஸ். இது நம்ம பிஜியில் வாட் எவர் த யூனிவர்சிட்டி பி, நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தாலும் மோஸ்ட் ப்ராபப்ளி டோபாலஜிக்கு நம்ம இந்த புக்கு தான் ஃபாலோ பண்ணியிருப்போம். நம்மளுக்கு நான் மனோன்மணிய சுந்தரனா யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணேன். நான் கம்ப்ளீட்டாக எங்களுக்கு எல்லாமே நான் படித்ததும் சரி, நான் கிளாஸ் எடுத்ததும் சரி, எல்லாமே நான் ஜேம்ஸ் மங்கர்ஸ் புக்கு தான். அந்த மங்கர்ஸ் புக்கு தான் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே ரெஃபர் பண்ணியிருக்கேன். இதில் நம்மளுடைய சிலபஸ் எங்கேருந்து எங்கே வரை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேஜ் நம்பர் 76லேருந்து பேஜ் நம்பர் 230 வரைக்கும் இருக்குது. பேஜ் நம்பர் 76 செகண்ட் சாப்டரில் ஆரம்பிக்குது. 5th 2, 3, 4 3 சாப்டர் இருக்குது கம்ப்ளீட்டாக. 2, 3, 4 3 சாப்டர் பேஜ் நம்பர் 76லேருந்து பேஜ் நம்பர் 230 வரைக்கும் சிலபஸில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டோபாலஜி அப்படின்னோடனே எல்லாருக்குமே ஒரு கிளி கொடுக்கும். ஆனால் அப்படி கிடையாது. மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டால் நான் டோபாலஜியை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். டோபாலஜி, ரியல் அனாலிசிஸ் அதுதான் மோஸ்ட் என்ஜாயபிள் சப்ஜெக்ட்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அதனால இட் இஸ் நாட் ஸோ டிஃபிகல்ட். அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது, கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதுதான் நம்மளுக்கு முக்கியம். இந்த டோபாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம டோபாலஜி படிக்கிறதுக்கு முன்னால் செகண்ட் யூனிட்ல நம்மளுக்கு ரியல் அனாலிசிஸ் இருக்குது. ரியல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப்டு புக்கு வால்டர் ரூடின், இன்ட்ரோடக்ஷன் டு மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் பை வால்டர் ரூடின். இதுதான் நம்மளுடைய ப்ரிஸ்கிரைப்டு புக்கு. இந்த வால்டர் ரூடின்ல சாப்டர் 1லேருந்து 9 வரைக்கும் கம்ப்ளீட்டாக சிலபஸ்ல இருக்கு. சாப்டர் 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு அந்த சிலபஸை பார்க்கும்போது தோணும் க்ளோஸ்டு செட்ஸ், லிமிட் பாயிண்ட்ஸ், ஓப்பன் செட்ஸ், டென்ஸ் செட்ஸ் இதெல்லாம் பற்றி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் அந்த வேர்டை கொடுக்கல, அவ்வளோதான். ஏன்னா நம்மளுக்கு வேஸ்டாஸ் தியரம்னு சொல்லியிருக்காங்க. வேஸ்டாஸ் தியரம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். எல்லாமே இருக்கு கிட்ட. அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து 9th சாப்டர் வரை கம்ப்ளீட்டாக ரூடினை படிக்கணும். இதில் இந்த டைட்டில் இல்லை, இந்த டைட்டில் இல்லை, இந்த டைட்டில் இல்லை, இதெல்லாம் நான் விட்டுட்டு படிப்பேன் அப்படின்னு படிச்சிங்கன்னா கஷ்டம். டைட்டில் இருக்கிறது மட்டும்தான் கொஸ்டின்ல வருமானு கேட்டால் சொல்ல முடியாது. அப்படிலாம் கிடையாது. ஏன்னா வேஸ்டாஸ் தியரம் வச்சிருக்காங்க, ஹெய்ன்போரல் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்கன்னா கனெக்டடு, காம்பேக்ட், லிமிட் பாயிண்ட், ஓப்பன் செட், க்ளோஸ் செட், டென்ஸ் செட் எல்லாமே இன்க்ளூடட் தான். எல்லாமே இன்க்ளூடட் தான். அதனால நம்மளுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டாம், இதுல ஏதோ ஒன்று மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். 1 to 9 படிச்சிடணும். அப்ப ரியல் அனாலிசிஸ் படிக்கும் போதே நீங்க ஆல்மோஸ்ட் டோபாலஜியும் ஒரு 50% படிச்சாச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா டோபாலஜிக்கல் ஸ்பேஸ், மெட்ரிக் ஸ்பேஸ்ல நம்ம என்ன கான்செப்ட்ஸ்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்போமோ, என்ன கான்செப்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போமோ அது அத்தனையும் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்ல அப்படியே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓப்பன் செட்டு, க்ளோஸ்டு செட்டு, லிமிட் பாயிண்ட்டு, டென்ஸு, கனெக்டடு, காம்பேக்டு எல்லாமே நீங்க அங்கே என்ன படிக்கிறீங்களோ அதே தான் இங்கேயும்.
அங்கே என்ன தியரம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ அதே தியரம் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இங்கேயும் இருக்கும். அங்கே மெட்ரிக் ஸ்பேஸில் இருக்கும், இங்கே டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் இருக்கும். அது போக நம்ம இங்கே எக்ஸ்ட்ராவா ப்ராடக்ட் டோபாலஜி, பாக்ஸ் டோபாலஜி அதெல்லாம் படிப்போம். இருந்தால் கூட அதனால நீங்கள் ரியல் அனாலிசிஸில் ஒரு நல்ல தரவு ஐடியாவோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து பெரிய கஷ்டம் கிடையாது. ஈஸியாக செய்திடலாம், கட்டாயமாக படிச்சிடலாம். அதனால் ரியல் அனாலிசிஸ் படிக்கும்போது ஒரு நல்ல தெளிவான ஐடியாவோட படிங்க. அப்படி படிச்சிங்கன்னா கட்டாயமாக உங்களால் டோபாலஜி என்ன செய்ய முடியும், ஈஸியாக படிச்சிட முடியும். இதில் வந்து டோபாலஜியில் 2, 3, 4 நான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டாக சிலபஸில் இருக்குது. பார்த்தீங்கன்னா அதில் வந்து கவுண்டபிலிட்டி, ரெகுலர், நார்மல், கம்ப்ளீட்லி நார்மல் அதெல்லாம் வந்து சின்ன 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 டிஃப்ரென்ஸோடு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப தெளிவாக படம் போட்டு நம்ம மங்கர்ஸ் கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் நம்ம ரொம்ப கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸி தான். டோபாலஜியை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். எல்லாமே டெஃபனிஷன், எக்ஸாம்பிள், ஸ்டேட்மெண்ட்டு, ரிசல்ட்ஸு. இதில் விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டோபாலஜி அந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்பாங்க. எப்படி ஹர்ஸ்டினில் ரூடிங்கில் கேட்பாங்களோ அதே மாதிரி டோபாலஜிலையும் நம்மளுக்கு மங்கர்ஸ் புக்கில் எக்ஸசைஸில் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நீங்கள் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண படிக்கிறீங்களோ இல்லையோ கட்டாயமாக ஸ்டேட்மெண்ட்ஸில் ஃபெமிலியராக இருக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படியே நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸில் கட்டாயமாக என்ன செய்யும், வரும். அதனால ஃபுல்லாக ரியல் அனாலிசிஸில் நீங்கள் எப்படி ஓப்பன் செட்டு, க்ளோஸ் செட்டு, லிமிட் பாயிண்ட் அதில் எல்லாம் தரவாயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டோபாலஜி கொஞ்சம் கூட ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இதில் வந்து பாக்ஸ் டோபாலஜி, ப்ராடக்ட் டோபாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து 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 படிக்க தெரியணும். எல்லாத்துலேயுமே அதுதான். பாக்ஸ் டோபாலஜினா என்ன, ப்ராடக்ட் டோபாலஜி, பாக்ஸ் டோபாலஜிக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ப்ராடக்ட் டோபாலஜிக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி நார்மல்னா என்ன, கம்ப்ளீட்லி நார்மல்னா, ரெகுலர்னா என்ன, கம்ப்ளீட்லி ரெகுலர்னா என்ன, அப்படி நம்மளுக்கு வந்து அது கம்பேர் பண்ணி என்ன செய்யணும், படிக்க தெரியணும். அதுதான் நம்மளுக்கு இங்கே முக்கியமே ஒழிய இட் இஸ் நாட் ஸோ டிஃபிகல்ட். அதனால நல்ல டெஃபனிஷன்ஸு, எக்ஸாம்பிள்ஸு, தியரம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கணும். ஆனால் அது இட் இஸ் நாட் ஸோ ஈஸின்னு சொல்ல மாட்டேன். அதாவது ஈஸி தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸி தான். பட் ரொம்ப லாங் கேப் இருக்கப்பறம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரிப்பீட்டடாக படிக்கணும். திரும்ப 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 படித்தா தான் அது என்ன செய்யும், ஃபெமிலியர் ஆகும் உங்களுக்கு. அதுதான் விஷயம். அதாவது நம்ம ரியல் அனாலிசிஸ் நல்லா படிச்சிட்டோம்னா டோபாலஜி கொஞ்சம் கூட நம்மளுக்கு நல்லா ஈஸி ஆகிடும். இருந்தாலும் இவ்வளோ ரிசல்ட்ஸ் இருக்கும், ரொம்ப ஹெவியாக இருக்கும், நிறைய ரிசல்ட்ஸ் இருக்கும். அவ்வளோத்தையும் நம்ம வந்து மெமரைஸ் பண்ணுறதை விட கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா பாக்ஸ் டோபாலஜிக்கும் ப்ராடக்ட் டோபாலஜிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இதில் என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டிஸ் வரும், இதில் என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டிஸ் வரும் அப்படின்னு நம்ம பிரித்து பிரித்து படிக்க கற்றுக்கிட்டோம்னா டோபாலஜி ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது. ஆனால் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் படிக்க முடியும். சும்மா லேசாலாம் படிச்சுட்டு போக முடியாது. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நல்ல நோட்ஸ் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப தெளிவாக நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த ஜேம்ஸ் மங்கர்ஸ் புக்கை நம்மளுடைய OVM ஆப்பில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ரொம்ப எல்லா புக்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். 10 யூனிட்டுக்கு தேவையான புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அது எல்லாமே நீங்கள் என்ன செய்துக்கலாம், ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். மற்றபடி எம்சிக்யூஸில் வந்து ஒரு எம்சிக்யூஸில் யூனிட் வைஸ் எம்சிக்யூஸ் எல்லாமே சொல்லுவேன். அதில் ஷார்ட்கட்ஸ் எதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதில் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் சொல்லுவேன். அது போக டெஸ்ட் பேட்சில் வந்து ஒரு 3000 எம்சிக்யூஸ் வரும். டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட்டு எல்லாமே இருக்கும். எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் வந்து வீடியோ எக்ஸ்பிளனேஷனோட கொடுப்பேன். ஆன்சர் கீ கொடுத்துருவேன். அதுக்கு பிறகு ஆன்சர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பாசிபிளான விஷயத்துக்கெல்லாம் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே சொல்லிடுவேன். என்னுடைய கிளாஸஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் எப்படி இருக்குது, நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதை பார்த்துட்டு கிளாஸஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, இன்னும் அப்படியே தள்ளி போடாதீங்க. இதுக்கு மேலே தள்ளி போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளுக்கு சிலபஸ் நல்ல ஹெவியாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு 5 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா பியூர் மேத்தமெட்டிக்ஸ், அல்ஜிப்ரா, ரியல் அனாலிசிஸ்,
டோபாலஜி, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் 5மே நம்மளுக்கு வந்து பியூர் மேத்தமெட்டிக்ஸ். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மீதி உள்ள 5மே அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ். ரொம்ப அழகாக சிலபஸ் என்ன செய்திருக்காங்க, பிரித்து கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த ஃபஸ்ட்டு 5 யூனிட்ஸை நல்லா தரவாக படிக்கணும் அப்படின்னா இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். மீதி உள்ள 5 யூனிட் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லாம் ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். டிஃப்ரென்ஷியல் ஜாப்லேயே அப்படி தான் நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். அதனால இது வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, இன்னும் தள்ளி போடாதீங்க. இப்போ இருந்தாவது ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அப்படின்னா தான் உங்களால் ஈஸியாக இப்போ அப்படின்னா தான் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கவாது முடியும். ஏன்னா அதாவது ரொம்ப நீண்ட நாள் படித்தவங்க தான் பாஸ் ஆவாங்க, குறைவு நாள் படித்தவங்க பாஸ் ஆக மாட்டாங்க அப்படின்னும் கிடையாது. அதில் வந்து எந்த வரைமுறையுமே இல்லை. எல்லாத்துக்கும் மேலே இறைவன் சித்தம்னு ஒன்று இருக்குது. இருந்தாலும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிறது முக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அதனால் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் இருக்கும். அதனால் கண்டினியூவஸாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு நாள் கூட ப்ரிப்பரேஷனை கைவிடாதீங்க. நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எங்கேயாவது கிளாஸில் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருந்தாலும் சரி, தொடர்ந்து ப்ரிப்பரேஷன்லேயே இருங்க. அப்படின்னா தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும். நான் இன்றைக்கி படித்தேன், 10 நாள் கழித்து திரும்ப படித்தேன், இன்னொரு 4-5 நாள் கழித்து இன்னொரு தடவை படித்தேன் அப்படின்னா கிளியர் பண்ண முடியாது. ப்ரிப்பரேஷன் மஸ்ட் பி அ கண்டினியூவஸ் ப்ராசஸ். தொடர்ந்து படிக்கணும், ஒரு நாள் தவறாமல் படிக்கணும். அப்படின்னா தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும். அதனால் கண்டினியூவஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே நல்ல அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இருக்கணும், மெமரைசிங் கெப்பாசிட்டி இருக்கணும். 2மே இருக்கணும். 2ம் இருந்தால் தான் வந்து கிளியர் பண்ண முடியும். 2மே வேணும். அது லாங் டேர்மாக ப்ரிப்பேர் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். திரும்ப திரும்ப படிக்கும்போது டென்ஷன் ஆகாமல் படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க.